நமஸ்தே பச்சோ, வெல்கம் டு லேர்ன் எ லிட்டில் எக்ஸ்ட்ரா. இன்றைக்கி தமிழ்நாடு பரீட்சையா சிலபஸில் 11th ரோமனான ஜவாப் தோ அப்படின்னா ஆன்சர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ரைட் த ஆன்சர், விடையளிக்கவும். அதில் பார்ட் 5 உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா ஜவாப் தோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை? गोपाल के पिताजी का नाम क्या है? गोपाल के पिताजी का नाम मणिलाल है. கோபாலுடைய அப்பா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? மணிலால். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விமலா கி படி பெஹன் கவுன் ஹை? விமலாவுடைய படி பெஹன் அப்படின்னா அக்கா, பெரிய சகோதரி யார் அப்படின்றாங்க. ராகினி விமலா கி படி பெஹன் ஹை. ராகினி விமலா கி படி பெஹன் ஹை. ராகினின்றவங்க தான் விமலாவுடைய பெரிய சகோதரி. அடுத்த தேர்ட் ஒன். லீலா கிஸ்கி சஹேலி ஹை? லீலா யாருடைய, கிஸ்கினா யாருடைய, சஹேலி ஹை, சஹேலினா ஃப்ரெண்டு, சரியா? லீலா விமலா கி சஹேலி ஹை. அடுத்து बंदर की पूंछ कैसी है? फोर्थ क्वेश्चन है ना, बंदर की पूंछ कैसी है? குரங்குடைய வால், பூஞ்சுனா என்ன? வால். கேசி ஹே எப்படி இருக்குது? பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹே. குரங்குடைய வாழை லம்பி, ல மேலே புள்ளி இருக்கிறதுனால இம்பி, இணையத்து பாவுடைய இணையத்து இம், சரி? அதனால் ல இம்பி, லம்பி ஹோத்தி ஹே. பந்தர் கி பூஞ்ச் குரங்குடைய வால் லம்பி ஹோத்தி ஹே நீளமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். தோத்தே கா ஷரீர் கைசா ஹை? தோத்தானா பேரட், பச்சைக்கிளி. பச்சைக்கிளியுடைய உடல் எப்படி இருக்குது? தோத்தே கா ஷரீர் ஹரா ஹோத்தா ஹை. தோத்தா அப்படின்னா என்ன? பச்சைக்கிளி. பேரட்டுடைய உடல் ஹரா அப்படின்னா பச்சை, க்ரீன் கலராக இருக்குது. தோத்தே கா ஷரீர் ஹரா ஹோத்தா ஹை. பச்சைக்கிளியுடைய உடல் பச்சை நிறமாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை நான் திரும்ப படிச்சிடுறேன், கடகடன்னு பார்த்துக்கோங்க. பரீட்சையா தமிழ்நாடு சிலபஸுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். இது எத்தனாவது ரோமன்? 11th रोमन. ओके, पार्ट 5 जवाब दो. गोपाल के पिताजी का नाम क्या है? गोपाल के पिताजी का नाम मणिलाल है. विमला की बड़ी बहन कौन है? विमला की बड़ी बहन कौन है? रागिनी विमला की बड़ी बहन है. लीला किसकी सहेली है? लीला विमला की सहेली है. बंदर की पूंछ कैसी है? बंदर की पूंछ लंबी होती है. तोते का शरीर कैसा है? तोते का शरीर हरा होता है. धन्यवाद.